ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். ஓகே வித்தியாசமாக எதை செய்வோம். 4 முட்டையை வேக வச்சிடலாம். வெங்காயத்தையும் குடமிளகாயும் இதை மாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை மாரி சின்ன சின்ன துண்டாக செஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு வானொலியில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பை அதில் போட்டு பொரிய விடுவோம். கொஞ்ச நேரத்தில் சோம்பும் பொரிஞ்சிடும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஓகே, சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தையும் குடமிளகாயையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வெங்காயம்லாம் வதங்கிடும். என்ன பொழப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதுமாரி வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போல் போட்டுப்போம். நான் ஸ்பூன் எடுத்து அளக்கலை, பட் அப்ராக்சிமேட்லி 1 ஸ்பூன் இருக்கும். கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போதும். அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டைகளை அதில் சேர்த்துடுவோம். இப்போ சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், நமக்கு ஒட்டாமல் வரும். தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ஆனியனோடு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்து அப்படி ஒரு பாட்டு இப்படி ஒரு பாட்டு பெரட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் காரம் சேர்க்கலை, அதனால் மிளகுத்தூள் எடுத்து மலை சாரல் மாரி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அருமையாக வந்திருக்குல்ல. இப்போ கொத்தமல்லியை தூக்கி போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டை சுக்கா வறுவல் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஒரு பேர் கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அருமையான எக் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இன்னும் கிறிஸ்பி பண்ணுறதுக்காக எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? காரா பூந்தியை மேலே தூவி விடுறேன். தூவிட்டு கலந்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட மிச்சர் இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்லாயிருக்கும். வெளியே வரப்ப மனசு வயிறு நிறைஞ்சு போகணும். சுட சுட சுவையோட பரிமாறினோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.